வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கக்கூடிய பாடல் நீதிநெறி விளக்கத்தில் 79வது பாடல். 102 பாடல்களை கொண்ட நீதிநெறி விளக்கம். இதை எழுதியவர் குமரகுருபரர். நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் 79வது பாடல். இந்த பாடலில் காமவயப்பட்டவர்கள் என்னதான் செய்ய மாட்டார்கள். காமம் என்பது எவ்வளவு மனிதனை கீழான நிலைக்கு கொண்டு செல்லும் என்று இந்த பாடலிலே குமரகுருபரர் நமக்கு விளக்குகிறார். நாம் இப்பொழுது இந்த பாடலை காணலாம். காமம் கதுவப்பட்டார். காமம் காமம் என்பது கதுவப்பட்டார். கதுவப்படுதல் என்றால் பற்றப்படுதல், பிடித்து கொள்ளப்படுதல். காமம் என்பது நம்மை பிடித்து கொள்ளப்பட்டால், காமம் நம்மை பிடித்து கொண்டு விட்டால், நாம் காம வயப்பட்டு போய்விட்டால், எப்ப பார்த்தாலும் காம சிந்தனையிலேயே நாம இருந்துட்டால், காமத்திற்கு காமம் என்ற சிந்தனைக்கு நாம் வயப்பட்டு விட்டால், காமத்திற்கு அடிமையாகிவிட்டால், அதான் காமம் கதுவப்பட்டார். காமம் பற்றப்படுதல். காமம் ஆனது நம்மை பற்றி கொள்கிறது, பிடித்து கொள்கிறது. சோ காமம் பிடித்து கொண்டவர்கள், காம பித்துடையவர்கள், அவர்கள் கொலை அஞ்சார். அவர்கள் கொலை செய்யவும் அஞ்ச மாட்டார்கள். காம உணர்வு உச்சிக்கு சென்று விட்டால் அவர்கள் ஒரு கொலை செய்வதற்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். கொலை அஞ்சார். பொய் நாணார். பொய் நாணார். பொய் சொல்லுவதற்கு நாணப்படுதல், வெட்கப்படுதல். பொய் சொல்றதுங்கிறது ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த காம வயப்பட்டவர்கள் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் பொய் சொல்லுவார்கள். கொலை செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள். பொய் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். மானமும் ஓம்பார். ஓம்புதல். ஓம்புதல் அப்படின்னு சொன்னா அதை பாதுகாத்தல். மானத்தை பாதுகாக்க மாட்டார்கள். ஓம்புதல், அதை வளர்த்தல். மானத்தை வளர்த்தல், மானத்தை பாதுகாத்தல். அப்போ ஓம்பார் என்றால் மானத்தை பாதுகாக்க மாட்டார்கள். மான உணர்வை வளர்க்க மாட்டார்கள். மானத்தை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டான். கொலை அஞ்சார். பொய் சொல்லுவதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். மானத்தை வளர்க்க மாட்டார்கள். அதை பாதுகாக்க மாட்டார்கள். களவு ஒன்றோ? களவு ஒண்ணு மட்டும்தானா? எல்லாத்தையும் செய்வோம். களவு ஒன்றோ? களவினால் திருட்டு. திருட்டு ஒண்ணுதானா? அதை விட எல்லா தீமைகளையும், திருட்டையும் செய்வார்கள். திருட்டு ஒண்ணுதான் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? திருட்டை தவிர திருட்டையும் சேர்த்து எல்லா பாவங்களையும் அஞ்சாமல் செய்வார்கள். களவு ஒன்றோ? ஏனையவும் செய்வார். களவு ஒண்ணு மட்டும்தானா? எல்லாத்தையும், எல்லா தீமைகளையும் அவர்கள் செய்வார்கள். பழியோடு பாவம். இது பழியோடு பாவம். இகுது. இகுது என்றால் இந்த காமமானது பழியோடு பாவத்தையும் சேர்த்து விடும். என்னார் என்று கருத மாட்டார்கள். ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பழி, நம்ம மேல பழி சுமத்தப்பட்டு கிடக்கு. அப்போ இதை செய்தால் இந்த பாவமும் நமக்கு சேர்ந்து விடுமே என்று நினைக்க மாட்டார்கள். பழியோடு பாவம். இகுது. இக்காமமானது நிறைந்திருப்பவர்கள் பழியோடு பாவம் என்னார். பழியோடு பாவமும் சேர்ந்து விட்டதே என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். பழியோடு பாவம் சேர்ந்தா சேர்ந்துட்டு போகிறா என்றுதான் நினைப்பார்களே ஒழிய, ஏற்கனவே நம் மீது நிறைய பழி இருக்கிறது, பழிச்சொல் இருக்கிறது, இந்த பாவமும் நம்மோடு சேர்கிறதே என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். பழியோடு பாவம் என்னார். பிரிது மற்று என் செய்யார். மற்று என்றால் வேறு. வேறு. அப்படிப்பட்டவர்கள், அந்த காம வயப்பட்டவர்கள் வேறு என்ன செய்யார்? என்னதான் செய்ய மாட்டாங்க. காமத்திலே இருப்பவனுக்கு கண்ணே தெரியாது, எல்லாத்தையும் செய்யும். தன்னுடைய குழந்தையை கவலைப்பட மாட்டான், அம்மா அப்பாவை கவலைப்பட மாட்டான், மானம் மரியாதை எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அந்த காம உணர்வு தீர வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோள். பார்க்கணும். ஏதாவது ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் அதை கற்பழிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் செத்து போச்சுன்னா கூட கவலையப்பட மாட்டான்.
செத்து போகுதுன்னா கூட கவலை இல்லை, நம்முடைய காம உணர்வு தீரணும், அந்த உயிர் செத்து போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருக்கும். ஒரு சிறு சிறு குழந்தை அதை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த காம உணர்வு வந்துவிட்டால் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க என்று இந்த பாடலில் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். நன்றி.